திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றன. இது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன சார் நீங்க கன்சிக்யூட்டிவ் விக்டரி தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு. அது ஒரு உண்மை, மறுக்கிறதுல. அதோடைய மறுபக்கம் ஒண்ணு இருக்குது. என்னன்னா இந்த கூட்டணி தொடர்ந்து எண்ணிக்கையில் டோட்டல் போல்டு ஓட்ஸ்ல அவர்கள் செக்யூர் பண்ணக்கூடிய ஓட்டுகள் 2019 இருந்து 2021 கம்மி, 2021 இருந்து 2024 கம்மி, தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கறத பார்க்கணும். விஜயகாந்த் அவர்கள் வந்த பிறகுதான் அவன் கொடுக்குறேன் பூரா அவன் காசு கொடுக்கல, அது பூரா ஓன் காசு, எல்லாத்தையும் வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுனார். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகி இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, எல்லார்ட்டையும் வாங்கிட்டு யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. ஆர்கே நகர்ல நடந்த சம்பவங்க என்கிட்ட அந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க. ஆர்கே நகர்ல ஒவ்வொரு வீடா பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே வர்றாங்க. ஒரு வீட்லயே கிரில் கேட்லயே அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கு, ஒரு கட்சியோட சின்னம் போட்டிருக்கு. அந்த கட்சியோட சின்னம் போட்டிருக்கே, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு காசு கொடுக்கல. அடுத்த வீட்டுக்கு தாண்டி போயிட்டாங்க. காலையில 11 மணிக்கு அந்த தேர்தல், அந்த கட்சியுடைய தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு ஒரு அம்மா வருது, எனக்கு காசு வரல அப்படின்னு. இல்ல பாத்துட்டு இல்ல நாங்க நேற்று ராத்திரி 2 மணிக்கு நடு சாமத்துல கொண்டு கொடுத்துட்டோமே. இல்ல எங்க வீட்டுக்கு காசு வரல. அப்படி அவங்க அட்ரஸ் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பார்த்தா ஏமா நீங்க அந்த கட்சியில, நாங்க வேற கட்சி. அந்த அம்மா கேக்குது, அப்ப வேற கட்சியில கொடுக்க மாட்டியா? இல்லம்மா உங்க வீட்டு கிரில் கேட்லயே போடுச்சு. அப்ப கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிருமா. இந்த அடுத்த கட்சிக்காரன் வீட்டு கிரில் கேட்ல போட்டு வச்சிருக்கேன், ஓட்டு போட மாட்டான், காசை சப்ஜாடா வாங்கிட்டு போறான். விஜய் உங்களை காப்பாத்தணுமா? இந்த கிரிக்கெட் மேட்ச்ல ஒன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவோட தோத்து, ஆஸ்திரேலியா பாகிஸ்தானோட தோத்து, பாகிஸ்தான் ஜிம்பாப்வே தோத்தா அப்ப நம்ம ஜெயிச்சிடலாமா? ஏய் நீ விளையாட மாட்டா, உனக்கு ஊர் பேப்பரா தோக்கணுமா அப்படின்னு. அது விஜய் வர்றாரு வராம போறாரு, அது மேட்டர் இல்ல. நீங்க ஜெயிக்க வைங்க, உங்களுக்கு தேவை என்ன? அது நீங்க விஜய் ஜெயிக்க வைக்கணும், அவர் முதலமைச்சர் ஒத்துக்குவீங்களா? அப்படி இல்ல. சாணக்கியா பாருங்க, பேசு தமிழா பேசு பாருங்க, தொண்டை தண்ணி வத்த நிறைய பேர் பேசிட்டு இருக்கும் பாருங்க. பாரத பிரதமர் பேசுறத கொண்டு போய் சேருங்க. அமித்ஷா அவர்கள் பேசுறத சொல்லுவது கேட்டுங்க. அண்ணாமலை, எல்முருகன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க கேளுங்க. லாஸ்ட் 10 வருஷத்துல 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கு. 11 லட்சம் கோடி ரூபாய். இந்த பட்ஜெட்ல 7500 கோடி ரூபாய் தமிழக ரயில்வே திட்டங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்ல மட்டும். இந்த பட்ஜெட் தமிழ்நாட்டில் இப்ப நம்ம பேசிக்கிட்ட தருணத்துல 35,000 கோடி ரூபாய்க்கான ரயில்வே நிதி ஓடிட்டு இருக்கு. 35,000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு பட்ஜெட் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்ல 60,000 கோடி ரூபாய் ஒரு ஸ்டெச்ல கொடுத்தது இல்ல. சென்னை ஃபேஸ் 2 மெட்ரோ ரயிலுக்காக 60,000 கோடி ரூபாய் சிங்கிள் ஸ்ட்ரோக்ல கொடுத்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க பார்க்கணும், கேட்கணும். நீங்க ஒரு கேள்விதான் சார், ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிக்குமா ஜெயிக்காதா, அப்படிலாம் ஜெயிக்க முடியாது. கடுமையா போய் நீங்க கேட்கணும். நரேந்திர மோடி அவர்கள் பரீட்சா பே சர்ச்சால இருந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு கேளுங்க, 4 பேர் கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ. நன்றி.